ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் யாரும் சொல்லாத யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லா டிப்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப புதுசாகவும் கேள்விப்படாததாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் 19 ஸ்கிட் ஜெனி பேசுகிறேன். நம்ம சேனலில் யூஸ்ஃபுல் கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சரி, வாங்க இன்றைக்கான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸை பார்க்கலாம். டிப் நம்பர் 1 பார்க்கலாம். நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்காக ப்ரெட் வாங்கிட்டு வந்து வைப்போம். ஒரு 4-5 ப்ரெட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாதிரி ஓப்பன்லேயே இருக்கும்போது காற்று போய் ப்ரெட்டு சீக்கிரமாகவே ட்ரை ஆயிரும், இல்லை ஏதாவது ஈயெல்லாம் உள்ளே போக ஆரம்பிச்சிடும். இல்லை ஒரு ரப்பர் பேண்ட் இருந்தால் நம்ம அதை போட்டு விட்டுருவோம். ஸோ அது மாதிரிலாம் நீங்கள் பண்ணாமல் ஈஸியாக ஃபோல்ட் பண்ணுறது எப்படின்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ மூலமாக சொல்லித்தர போகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இருக்க கவரை ஃபஸ்ட்டு இப்படி ஒரு சுற்று மட்டும் சுற்றி விடுங்க. நல்லா டைட்டாக சுற்றி விட்டுருங்க. இப்போ அந்த பேலன்ஸ் இருக்க மேலே இருக்க கவரை ஃபுல்லாக சுற்றி கவர் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், நான் வீடியோவில் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காற்று போகாமல் ப்ரெட் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2 பார்க்கலாம். சில நேரத்தில் நம்ம தோசைகள் சரியில்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம தோசை ஊற்றும்போது பார்த்திங்க அப்படின்னா, திருப்பி போடும்போது பார்த்திங்க ஒழுங்காகவே தோசை திரும்பாது, மாட்டிக்கும், தோசை பிஞ்சு போகும். ஸோ அந்த மாதிரி திருப்ப முடியாமல் நீங்கள் கஷ்டப்படுற சமயத்தில் நான் ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். தோசை கரண்டியை உடனே நல்லா தண்ணியில் விட்டு, இப்போ நான் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா, நல்லா நனைச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி ஈரம் ஆக்குனதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி போடும்போது பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக தோசையை நம்ம திருப்பிடலாம். ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. டிப் நம்பர் 3 பார்க்கலாம். நம்ம முட்டையை வேக வச்சு நம்ம பீசஸாக கட் பண்ணி அதுக்கப்புறம் முட்டை ஃப்ரை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி முட்டை வேக வச்சுட்டு அந்த மாதிரி நடுவில் பீஸாக கட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா, அந்த எல்லோ கலர் இருக்குது பார்த்திங்களா, அது உடையாமல் அழகாக கட் பண்ணுறதுக்கு எப்படி ட்ரிக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். உரித்ததுக்கப்புறம் அதை ஒரு வாஷ் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் முட்டையை கட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி அந்த கத்தி இருக்குது பார்த்திங்களா, அந்த கத்தியை நல்லா ஐஸ் வாட்டர் விட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஐஸ் வாட்டர் தான் விட்டு வாஷ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் முட்டையை பீசஸாக கட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக கட் பண்ணலாம். அந்த முட்டை நடுவில் இருக்க அந்த எல்லோ கரு பார்த்திங்க அப்படின்னா உடையாமல் எவ்வளோ அழகாக வருதுன்னு நான் உங்களுக்கு வீடியோவிலே காட்டுறேன், பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை நம்ம கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலர் பீசஸாக விழுக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி விழுகாமல் ஈஸியாக அழகாக கட் ஆகும். பாருங்கள், எங்கேயுமே உடையவே இல்லை அந்த எல்லோ பீஸ். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். டிப் நம்பர் 4 பார்க்கலாம். வீட்டில் நம்ம முட்டை சமைக்கிறதுக்காக எடுப்போம். அப்போ அது கீழே தரையில் விழுந்து நம்ம வீட்டில் உடஞ்சிரும். அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க டைல்ஸ்லேயோ இல்லை சிமெண்ட்லேயோ முட்டை உடஞ்ச உடனே நீங்கள் அதை போய் க்ளீன் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் சால்ட் எடுத்துக்கோங்க. அந்த சால்ட்டை அந்த உடஞ்ச முட்டை மேலே தூவி விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் இல்லை ஒரு 15 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா க்ளீன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். அதே டைம் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும், அந்த கவுச்சி ஸ்மெல் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 5 பார்க்கலாம். இது பச்சை மிளகாவை பற்றின ஒரு டிப் தான். இந்த பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெளியில் கடையிலேருந்து சாப்பாடெலாம் ஆர்டர் பண்ணி வாங்குவோம் பார்த்திங்களா, அப்போ கொடுக்குற டப்பா தான் இது. இந்த மாதிரி டப்பாவெலாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் நம்ம காய்கறிகளை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். நம்ம பச்சை மிளகாவை காம்பை எடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ஒரு 1 வீக்லேருந்து ஒரு 10 டேஸ்க்கு
அந்த பச்சை மிளகா வந்து நல்லா இருக்கும் பழுத்து போகாமல். காம்பை எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து வீணாகாது பச்சை மிளகா. அந்த மாதிரி நம்ம காம்பை எடுத்துகிட்டு வைக்கும்போது அந்த காம்பை நீங்கள் வந்து தூக்கி போட்டுறக்கூடாது. அந்த காம்பை வச்சு தான் நான் இதில் ஒரு டிப் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீட்டில் கிச்சனில் பல்லி தொல்லை, கரப்பாம்பூச்சி தொல்லைக்கெல்லாம் இது ஒரு ரெமெடியாக இருக்கும். இப்போ நம்ம காம்பு எடுத்த பச்சை மிளகாய் இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். இப்போ அந்த காம்பை என்ன பண்ணலான்னா தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த காம்பெல்லாம் ஒரு தண்ணியில் போட்டு நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி வரமிளகா இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம அரைக்க போகிறதுக்கு முன்னாடி காம்பை எடுத்துகிட்டு தான் வரமிளகா வந்து நம்ம மாவு மில்லில் கொடுத்து அரைப்போம். இல்லை அப்படின்னா நம்ம தாளிக்கிறதுக்கெலாம் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். சட்னிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். தக்காளி சட்னி அந்த மாதிரி கார சட்னிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா காம்பை எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம அவசரத்தில் செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த காம்பெலாம் நம்ம தனியாக எடுத்து வைக்க மாட்டோம். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்க சமயத்தில் இந்த மாதிரி வரமிளகாலேருந்து இந்த மாதிரி காம்பை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த காம்பையும் இந்த பச்சை மிளகா காம்பையும் வச்சு தான் நம்ம ஒரு ரெமெடி பண்ண போகிறோம். நான் இப்போ ரெண்டையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது ஒரு கிண்ணத்தில் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணியில் இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு நைட்டு ஃபுல்லாக நம்ம அப்படியே ஊற விட்டுறலாம். இந்த காம்பில் இருக்க அந்த காட்டம் எல்லாமே வந்து அந்த தண்ணியில் வந்து இறங்க ஆரம்பிச்சிரும். ஸோ ஒரு நைட்டு ஃபுல்லாக அதை வந்து நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு நைட்டு ஊறினதுக்கப்புறமா நம்ம காலையில் அந்த எசன்ஸ் எல்லாமே உள்ளே இறங்கிரும். ஸோ அதுக்கப்புறம் அதை நம்ம ஒரு வாட்டர் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நம்ம இந்த மாதிரி கரப்பாம்பூச்சி பல்லி இருக்க இடத்துலலாம் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விடும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த பல்லிகள் கரப்பாம்பூச்சிலாம் இந்த ஸ்மெல்லுக்கு வந்து வராது. இப்போ இதை நம்ம எதில் ஸ்டோர் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் உங்கள் வீட்டில் அதில் ஸ்டோர் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வீட்டில் நம்ம ஜூஸ் எல்லாம் குடித்ததுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் இருக்கும் பார்த்திங்களா, இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்க வாட்டர் பாட்டில் என்ன பண்ணுங்கன்னா அந்த மூடியில் நடுவில் ஒரு ஹீட் பண்ணி, நான் அந்த கம்பி இருக்குது பார்த்திங்களா, இதில் ஹீட் பண்ணி ஒரு ஹோல் போட்டுக்கிட்டேன். ஹோல் போட்டுட்டதுக்கப்புறம் வாட்டரை வந்து இந்த மிளகாய் தண்ணி இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து அந்த வாட்டர் பாட்டிலில் ஊற்றி நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். இந்த டிப் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகும். நம்ம வந்து தூங்க போனதுக்கப்புறமா சிங்கில் வந்து இந்த பல்லி கரப்பாம்பூச்சி எல்லாமே நைட் நேரத்தில் வந்து அந்த நம்ம அழுக்கு பாத்திரம் ஏதாவது வச்சுருக்கோம் அப்படின்னா அது மேலெலாம் வந்துட்டு அந்த மாதிரி ஏறும் பல்லிலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த கிச்சனில் மேக்ஸிமம் அந்த மாதிரி பாத்திரம் நைட்லாம் வைக்காமல் விளக்கிடுங்க. ஒரு நாள் நீங்கள் அந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த வாட்டரை வந்து அந்த சிங்க்கு ஃபுல்லாக தெளித்து விட்டுருங்க. தெளிச்சுட்டு கேஸ் பக்கத்துலலாம் தெளித்து விட்டீங்க அப்படின்னா அந்த பல்லி பூச்சிகளே வராது. கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி பூச்சிகள் எதுவுமே இந்த ஸ்மெல்லுக்கே வராது. ஓகேவா? ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு பல்லி வர தொல்லை இருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் ஒரு 2 காம்பை எடுத்து நான் அது உள்ளேயே போட்டுட்டேன். இந்த டிப் உங்களுக்கு நான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் இந்த மாதிரி கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஹேக்ஸ் அந்த மாதிரி வீடியோஸ் தான் நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்மளோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ரிசீவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல கிச்சன் டிப்ஸோட நம்ம வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.